சொல்லு பாலு. என்னத்த சொல்றது? நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன். என்ன பாலு சொல்ற? டேய், பணத்தை தர ஐடியால இருக்கே இல்லையா? தரம் பாலு. அப்புறம் எதுக்கு சாக்காவுற? அதுக்கே நீ இவ்வளவு தூரம் வரணும்? வெட்டி அலைச்சல் தானே. சொல்லியிருந்தா நானே பேங்க்ல போட்டு விட்டுருப்பேனே. டேய், சென்னை என்ன உன் தாத்தா விட்டு சொத்தா? நீ மட்டும் தான் வரணுங்கிறதுக்கு நான் வேற வேலையா வந்தேன். அப்படியே உங்ககிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பலான்னு. என்ன தம்பி, எஸ்கேப் ஆயிலன்னு பாக்குறியா? இல்ல பாலு. அப்படி ஏதாவது நடந்துச்சு நேரா உங்க அக்கா வீட்டு வாசல்ல வந்து தான் நிப்பேன். சரி, நீ எப்ப கூப்பிட்டாலும் போன் எடுப்ப. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உனக்கு பணம் வந்துடும். போதுமா? அது போதும். எங்க உன் தம்பி எங்க? இங்கதானங்க இருந்தா. அவனை பார்த்து கொஞ்சம் கரெக்டா இருக்க சொல்லு, புரியுதா? சரிங்க. எங்க போயிட்டு வர? இங்கதான் மாமா இருந்தேன். சரி, நான் பர்சவாக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க தெரியுமா, மாமா. கூப்பிட்டு என்ன வேலை சொன்னாலும் பாத்துக்கோ. உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. கடைசி நேரத்தை அதுக்கு எடுத்துக்காத. அப்புறம் சரி. எல்லாம் வீணா போயிடும், புரியுதா? அப்புறம் உங்க வீட்டு சொந்தக்காரங்களை எல்லாம் வர சொல்லு. நிறைய வேலை இருக்கு, புரியுதா? சரிங்க. பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். டேய், மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? வனில மாமா. டேய், அத அத. டேய், எடுறாத. குடுறா. டேய், இது எதுக்கு எடுத்து ஒளிச்சு வைக்கிற? அது வந்து மாமா. இங்க பாரு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏண்டா, உனக்கு நான் எவ்வளவு பெரிய லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்கிட்டயே திருட்டுத்தனம் பண்ற. அது இல்ல மாமா. டேய், அப்ப பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. ஊர்ல ஒருத்தங்கிட்ட கடை வாங்கியிருந்தேன். அவ இங்க வந்து கத்துவன் பயமுறுத்துனா கல்யாண வீட்டுல எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். அதுக்கு எதுக்கு இந்த போட்டோவை எடுத்த? இல்ல, இந்த போட்டோவை துறைக்கு அனுப்பி மிரட்டி பணம் கேட்கலான்னு. டேய், நீ கேட்டா அந்த துரை எதுவுமே கேட்காம பணத்தை எடுத்து கொடுத்துருவான்னு நினைச்சியா? டேய், அவன் பயங்கரமான கேடிடா. அவன் ஏதாவது பிரச்சனை வந்தா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் வராது. எப்படி சொல்ற? ஏற்கனவே ஒரு தடவை இந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு அந்த ஆளுக்கு அனுப்பி பணம் வாங்கியிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா மாமா, ஏற்கனவே ஒரு கடன்காரனுக்கு இப்படிதான் செட்டில் பண்ண. அறிவு கட்டணே என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க? உன்னை வச்சு நான் எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிடாக்கிட போல இருக்க. சரி, அந்த துரை என்ன சொன்னா? பணம் வாங்கினது நான் தானே அந்த ஆளுக்கு தெரியாது மாமா. கண்டிப்பா தெரியாதா? சத்தியமா தெரியாது மாமா. சரி, நீ அவனுக்கு எவ்வளவு பணம் தரணும்? 50,000 ரூபா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தரேன், கொண்டு போய் கூட வாங்கிட்ட. சரிங்க மாமா. ஏன்டா அப்படி இருக்க? சாரி மாமா. டேய், இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் வாழை சுட்டிட்டு அமைதியா இரு, புரியுதா? சரி. வெற்றி. என்னப்பா, இங்கே புரசவாக்கம் வரைக்கும் போகணும்னு சொன்ன? ஆமா பெரியமா, ஃபைல் ஒன்று வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். சரி சரி, சீக்கிரம் வா. நீங்க போங்க பெரியமா, நான் வந்துடுறேன். இங்க பாரு, இன்னொருத்தர் வந்து மாதிரிலாம் பண்ண அவ்வளவுதான். ஏய், போட்டோ எடுத்து பத்திரமா வை. சரிங்க. ஐயோ, ஏன்டா அப்படி இருக்க? வா. டேய் சோமு, இந்த சித்ரா காலங்காத்தால எங்கடா போனா? புருஷன் கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்கா. இங்க நான் வேலை செய்ய முடியாம அல்லாண்டுட்டு கிடக்குறேன். இவளுக்கு கோயில் கேக்குதா? கோயிலு என்ன மதி? அங்க இருக்கு. அதோ நான் எடுத்து தரேன். இந்தாமா. சரி மதி, என்ன சமைக்கட்டும்? எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதையும் நானும் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப அவங்களாம் சாப்பிடறதா முக்கியமா? உனக்கு என்ன வேணும்? எது வேணாலும் செய்யுங்க. உனக்கு என்ன?
சுழுவா சொல்லிட்டு போயிட்ட. என்னாலதான் எதுவுமே செய்ய முடியலையே. அறிவு விட்டவனே, நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா இந்த கஷ்டப்பட போறேன்? மா சும்மா உணர்ச்சி வசப்படாதம்மா. மதி காதல விழுந்துற போது. ஐயோ ஆமாண்டா, அவ வேற இருக்கால்ல. எப்படியெல்லாம் இருந்தவன் நானு. என் நிலைமை இப்படி ஆகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மா இந்தம்மா விபூதி எடுத்துக்கோ. ஆடி போடி நீ வேற. சித்ரா, எனக்காக ஒண்ணு பண்ண. என்ன பண்ணும்? அந்த இட்லி கொஞ்சம் ஊத்தி வையேன். இது கூட உன்னால செய்ய முடியாதா? ஏய் என்னடி, ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு வாகுடி. எனக்கு வேலை செய்யற மாதிரி வாகம் அமையல. மாப்பிள, அப்புறம் இன்னைக்கா சம்பளம்? மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கினாதான் அதுக்கு பேரு சம்பளம். டெய்லி எடுத்தா அதுக்கு பேரு. சித்ரா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நீ வா. ஐயோ, ஏண்டா சோமு, இவன் உன் தங்கச்சிக்கு எதை வச்சுடா புடிச்சது? என்னடா ஆளாளுக்கு முறைக்கிறீங்க? அம்மா, தண்ணிக்கரை எங்கம்மா வைக்கணும்? அதோ அப்படி வை தம்பி. இங்கேயாம்மா? அங்கேயே வை. மா, காசு? டேய், என்னைக்குடா இந்த வீட்ல காசு கொடுத்துருக்கோம்? போய் கணக்குல வச்சுக்கோ போ. சரிம்மா. டேய் சோமு, இங்கே இரு. மச்சான், ஏன் சட்டைன்னு நினைச்சு உங்க சட்டையில ஒரு 500 ரூபா வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கா பாருங்க. ஓ, டிஷர்ட் போட்டிருக்கீங்களா? என்ன சிஸ்டர், வேலை கிளம்பிட்டீங்களா? ஆமாண்ணே. காலையில எழுந்துச்சு வேலைக்கு போறோங்கிறத நினைக்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்குல்ல? ஏ மதி, மகாலட்சுமி மாதிரி அப்படியே இருக்க. ஐயோ என் செல்லம். இரு இரு, நான் சமையல் பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டு போ. அத்தை, ஒரு நிமிஷம். சாப்பாடு வேணாம், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லம்மா, நீ சாப்பிட்டு தான் போகணும். இல்ல, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன மதி, வயித்துல இருக்கிற புள்ளைக்காகவாது ஒரு டம்ளர் பாலையாவது குடிச்சிட்டு போ. ஆமா மதி, குழந்தைக்காவது நீ ஏதாவது சாப்பிடணும்ல. என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே கிடையாதா? உங்களால அண்ணாச்சி என்ன பிடிச்சு திட்டுறாரு. ரூபாய்க்கு மேல அண்ணாச்சி யாருக்குமே கடன் கொடுத்தது இல்ல. ஆனா உங்களுக்கு நான் சொல்லி வாங்கி கொடுத்தேன். கடைசியில என் பேரை அசிங்கப்படுத்திட்டீங்களே. டேய், இப்ப எதுக்குடா சத்தம் போடுற? இப்ப எதுக்கு நீ குதிக்கிற? 1000 ரூபாய் நீ குடுப்பியா? அப்படின்னா பேசாம இரு. என்னமா ஊமா மாதிரி நிக்கிற? இடமா படத்த. தம்பி, நீ போயிட்டு அப்புறமா வாப்பா. எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம்ப்பா. பேசவே வேணாம், எனக்கு இப்பவே பணம் வேணும். உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 980 ரூபா. மதி மதி, நீ வைமா, நான் அப்புறம் கொடுத்துறேன். அப்புறம் மட்டும் எங்க இருந்து கொடுப்பீங்க? இந்தப்பா. டேய் தம்பி, மீதி சில்லறையை மாத்திட்டு வந்து இந்த அக்கா கிட்டயே கரெக்டா கொடுத்துறணும், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏ சித்ரா, மதி போயிட்டாளான்னு போய் பாரு. எதுக்குமா? போய் பாருடி, போ போடி. டேய் தம்பி, கூட அந்த 1000 ரூபாய். மா, போயிட்டாங்க. போயிட்டாளா? டேய் தம்பி, இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. என்னம்மா வெறும் 10 ரூபா கொடுக்குறீங்க? டேய், நீ என்ன சொந்தமாவா நடிச்ச? நான் சொல்லி கொடுத்ததான் நடிச்ச. அந்த 10 ரூபா போதும், போ. இவரெல்லாம் நடுவுல பூந்து கலாச்சாரு. நான் எல்லாத்தையும் சமாளிச்சலமா. டேய் போடாங்கறல. அட போடா. ஏமா, உங்களை நம்பி தான் அண்ணி வந்திருக்காங்க. மறுபடியும் உங்க புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போடி. மா, எல்லாம் சரி, ஆனா கேவலம் ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த டிராமா. போடா போடா போடா. அவ நம்ம மேல இறக்கப்படுறாளான்னு பாக்குறதுக்காக வச்ச சோதனைடா இது. ஓ, பாத்தியா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவளால தாங்கிக்கவே முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது? மா, நீ எங்கேயோ போயிட்டமா. 2 பேரும் ஜெயிலுக்கு போகாம இருந்தா சரி. கோ, நீங்க ஆபீஸ் கிளம்பணும், வாங்க. விடுறா. நட்ராஜ், என் போன்ல காசு இல்ல. மதிக்கு ஒரு போன் போட்டு கூட.
தெரியாதுமா. இந்தாங்க. மதி எப்படிமா இருக்க? நட்ராஜ், ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுறியா? ஏன் என்ன விஷயம்? இல்ல ஸ்டேஷனரி ஸ்டோர் வரைக்கும் போகணும், அதான். ஹே, அதுக்கு போய் அண்ணனை கூட்டிட்டு போவியா? அதான் நான் இருக்கேன்ல. அக்கா, நான் உன்னை துணை கூப்பிடல, அவன் வந்து செலவு பண்ணுவான்ல, அதான். ஏய், உனக்கு காசு தானே வேணும்? அம்மா கிட்ட இருக்க, வாங்கிக்கோ. இந்த பண்ணட்ராஜ், நான் பேசிட்டேன். சரிம்மா, நான் வேலை கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா, வரேன். சரியா, வரேங்க. மதி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. ஏமா, மதிதான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னால, அவளை அனுப்பி வச்சுட்டு இப்ப என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஏன் ஃபீல் பண்ணணும்? இல்ல குட்டி, அவ வயித்து புள்ளக்காரி, அதான் மனசு கேட்க மாட்டேங்குது. அதுக்குதாம்மா சொல்றேன், இந்த மாதிரி நேரத்துல மதியம் எங்க இருக்க சொல்லிருக்கலாம்ல. என்ன குட்டி பண்றது, இப்பதான் அவங்க இறங்கி வந்து ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கு. ஆனா மதிக்கு பிடிக்கலையேம்மா. என்ன குட்டி, மதிக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அப்படி விட்டுற முடியுமா? மா, அவங்க ரொம்ப மோசமா. மதிக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும், அதனாலதான் அவன் வேண்டான்னு சொன்னான். இல்லம்மா, இப்ப அவங்க அந்த மாதிரி நடந்துக்கலையே, அவங்கள தானே வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கும் கூட ஏதாவது காரணம் இருக்குமா? ஒருவேளை அவங்க மதிய நம்பிதான் வாழணும்னு இருந்திருப்பாங்க. இதுவே அவங்க கையில கொஞ்சம் பைசா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் குட்டி. மதிதான் சின்ன வயசுலயே பார்க்க கூடாத கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டா. இதுக்கப்புறமாவது அவ புருஷன் புள்ளன்னு நிம்மதியா இருக்க வேணாமா? மா, எனக்கு தெரிஞ்சு அவ தனியா இருந்தாலே அவ நிம்மதியா இருப்பா. என்ன குட்டி சொல்ற? பொண்ணா பிறந்துட்டா நம்ம அனுசரிச்சு தானே போகணும். மா, என்னம்மா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாம எந்த காலத்துலமா இருக்கோம்? பொண்ணுன்னா அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும். வேற என்னென்ன பண்ணணும்? பொண்ணுங்கிறவளும் மனுஷி தானம்மா. அவளுக்குன்னு எந்த ரைட்ஸும் இல்ல, ஃபீலிங்ஸும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது என்னம்மா சொசைட்டி இது? ஆம்பளைக்கு அம்மாவா, பொண்டாட்டியா, அக்காவா, தங்கச்சியா இருந்துகிட்டு அப்படியே அடிமையாவும் இருக்கணும்னா எப்படிமா? காலங்காலமா நம்ம மனசுல விதைச்சது, நமக்கு அது மாதிரி அடிமையா இருக்கிறது நமக்கே தெரியாம புடிச்சிருச்சு. ஏம்மா, ஆம்பளை இல்லாம ஒரு பொண்ணால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா முடியும். இப்ப கூட பாருங்க, உங்க பொண்ணு இல்லாம உங்க மருமகனால தான் இருக்க முடியல, ஆனா அவர் இல்லாம உங்க பொண்ணால வாழ முடியும்ல. சூர்யா கூட எத்தனையோ தடவை சொல்லிருக்காமா, அவங்க அப்பா துணை இல்லாம நீங்க இவங்க எல்லாரையும் வளர்த்திருக்கீங்களே. அது விதிமா. இவங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. நீ பேசுற மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, புருஷன் இல்லாம வாழறவங்கள போய் கேட்டு பார்த்தாதான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாமோன்னு விவாகரத்து வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே ஒரு பொண்ணுக்கு தோணுச்சுன்னு வையேன். அப்புறம் புருஷனோடையும் சேர முடியாம தனியாவும் வாழ முடியாம எவ்வளவு அவஸ்தை. நானே ஒரு பொண்ணு நேர்ல பாத்திருக்கேம்மா. புருஷனுக்கு பொண்டாட்டி வேலைக்காரியா தான் இருக்கணும்னு இல்ல, என்ன என் புருஷன் வேலைக்காரியா வச்சுக்கல, பொண்டாட்டியா தான் நடத்தினாரு. எல்லாருக்கும் அந்த குடுப்பனை கிடைக்காது. மதிய அவர் புருஷன் கொடுமைப்படுத்தினார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் திருந்தி வருவார்னு நான் நம்பினேன். இந்தா இன்னைக்கு வந்துட்டாருல. நம்ம பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் தப்பு பண்ணா அதை நம்ம பரவாயில்லன்னு எடுத்துக்கிறோம். அதே புருஷன் தப்பு பண்ணா மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்னா எப்படிமா? சரி, ஒரு வாழ்க்கை சரியா அமையலனா என்ன பண்றோம்? இனி இது வேணவே வேண்டான்னு தூக்கி எரிச்சிட்ட போக முடியும்? அது சரி பண்ணி நல்லபடியா வாழ்ந்து காட்டினாதானே அவ பொம்பளை. மா, நான் ஏதோ எனக்கு தோணுனத சொன்னேன். நீங்க உங்க அனுபவத்துல சொல்றீங்க. நீங்க சொல்றதாமா கரெக்ட். இது பாருங்க, மதிக்கு மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். விட்டு கொடுக்கறதுனால எதுவும் கெட்டு போயிடாது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். அம்மா இந்த தத்துவம்லாம் எங்க டியூட்டருக்கு தெரியாதுமா. அக்கா டைம் ஆச்சு, லேட்டா போனா மேடம் திட்டுவாங்க. வாங்க. சாப்பிட்டு போங்கம்மா. அம்மா நீங்க பேசாம உட்காருங்க, எங்களுக்கு வேணும்ன்றத நாங்க சமைச்சுக்கிறோம். சூர்யா வா.